Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard chapter 10 differential calculus exercise 10.3 18th sum. y equal to tan cos x கொடுத்திருக்காங்க. இதுல ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். tan x ஃபார்முலா ஒன்னு, cos x ஃபார்முலா ஒன்னு. இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். y டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது y dash or dy by dx equal to cos x ஃபுல்லா சேர்த்து நம்ம x ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ tan x அப்படினு இருந்ததுனா இத டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நமக்கு கிடைக்கிறது secant squared x. So secant squared x இருக்க வேண்டிய இடத்துல cos x. So cos x அப்படி எழுதிக்கலாம். Then cos x again differentiate பண்ணனும். அப்போ cos x differentiate பண்றப்ப நமக்கு கிடைக்கிறது minus sin x. So y dash equal to minus sin x into secant squared of cos x. Next 19th sum பார்க்கலாம். 19th sum y equal to sin squared x divided by cos x இருக்கு. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா u by v அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. sin squared x அப்படிங்கிறது u, cos x அப்படிங்கிறது v. இந்த ஃபார்மேட்க்கு இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா y dash equal to next u dash u differentiate பண்ணனும். u ங்கிறது sin squared x. இது பாத்தீங்கன்னா x power n அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கு. So n into x power n minus 1. So 2 into sin power 2 minus 1 போடுறப்போ நமக்கு கிடைக்கிறது 1 தான். So 2 sin x எழுதிக்கலாம். sin x again differentiate பண்றப்போ நமக்கு கிடைக்கிறது cos x into v. v ங்கிறது cos x. So இந்த cos x அப்படி எழுதிக்கலாம். minus v dash. v ங்கிறது cos x. So cos x differentiate பண்றப்ப நமக்கு கிடைக்கிறது minus sin x into u. u ங்கிறது sin squared x divide by கீழ v squared. v squared ங்கிறது cos squared x. Next 2 into sin x, cos x into cos x, cos squared x, minus into minus நமக்கு கிடைக்கிறது plus. So plus sin x into sin squared x, sin cube x நமக்கு கிடைக்கும் divide by cos squared x எழுதிக்கலாம். இப்போ மேல இங்க sin x இருக்கு, இங்க sin cube x இருக்கு. So ஒரு sin x நம்ம காமனா வெளிய எடுக்கலாம். இப்போ நமக்கு கிடைக்கிறது 2 cos squared x plus sin squared x கிடைக்கும் divide by cos squared x. இப்போ next stepல இந்த cos squared x ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியா இப்ப நம்ம போட போறோம். ஆல்ரெடி இங்க sin x இருக்கு. இப்போ 2 cos squared x divide by cos squared x plus sin squared x divide by cos squared x. டினாமினேட்டர்ல cos squared வந்து நம்ம தனித்தனியா ரெண்டு டேர்முக்கு எடுத்து எழுதி இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க sin x அப்படியே இருக்கட்டும். 2 into cos squared x கேன்சல் ஆயிரும். சோ நமக்கு 2 மட்டும் இருக்கும். plus sin squared x divided by cos squared x நமக்கு கிடைக்கிறது tan squared x equal to sin x into இந்த 2 நான் 1 plus 1 ன்னு எழுதிக்கிறேன். plus இந்த பக்கம் ஆல்ரெடி tan squared x இருக்கு. இந்த 1 plus tan squared x நான் bracket பண்ணிக்கிறேன். இதுக்கான இங்க ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது sin x into 1 plus 1 plus tan squared x அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா secant squared x. So இங்க நான் secant squared x போட்டுக்கிறேன். இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். இந்த சம்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த sin squared x வந்து power n அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வந்து எழுதணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா sin squared x divided by cos squared x. இங்கேயும் 1 plus tan squared x இந்த இடத்துலயும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். sin squared x divided by cos squared x tan squared x னும் 1 plus tan squared x வந்து secant squared x னும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம கவனமா பார்த்துக்கணும்.
இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதே எக்ஸசைஸில் இருக்க அடுத்த சம் பார்க்கலாம்.